கேரக்டர் இன்னைக்கு தான் படிக்க போறோம். பொதுவா இந்த குணநலங்கள்னு இருக்குது பாருங்க, இது எவ்வளவு முக்கியங்கிறத நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இதுக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு. இதுக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதுக்கும் உங்க வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்குது. இதுக்கும் உங்க உறவுகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. நல்ல வாழ்க்கை, ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த ரூத்துக்கு என்ன பண்ணுது, அமைந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான கீ இருக்கு. வயது சென்ற தன் மாமியை பராமரிக்கிற ஒரு அற்புதமான குணம் இந்த ரூத்துவினிடத்துல இருந்தது. போவாசின் பார்வையை கவர்ந்த ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் ரூத்தினுடைய குணங்கள். என்ன பிரதர், நம்ம தான் சொல்றோம் குணங்கள் பெருசுன்ட்டு, ஆனா ஊர் உலகத்துல அதுக்கு ஒன்றும் பெரிய மார்க்கெட் இருந்த மாதிரியே தெரியலையே. மனுஷனுடைய பார்வையில அது மதிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில மதிப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது நல்ல குணநலங்களாக இருக்கிறது. பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது. அப்படியே பேசிட்டேன் பாருங்க. பணம் பந்தியில், குணம் குப்பையில். நீங்க பணக்காரனாவும் இருக்கலாம், குணக்காரனாவும் இருக்கலாம். நீ வெறும் பணத்துல மட்டும் பணக்காரனா இருக்கணுங்கிறது இல்ல. நீ சில நல்ல செயல்கள் செஞ்சு அதுல கூட நீ யாரா வரலாம், பணக்காரனா மாறலாம். உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய தொழில், உங்களை நம்பி 4 பேர் தொழில் எப்படி தர்றாங்கன்னா, உங்க திறமையை பார்த்து மட்டும் இல்ல, உங்க நடத்தையை பார்த்து தான் அவங்க தர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சிலதை சகித்து கொண்டு இருக்கிறீர்கள், சில இடத்தில் அமைதியா இருக்கிறீர்கள். அதனால அது வேல்யூவே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்க தான் பொசஸ் பண்ணுவீங்க. சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், இது எல்லாமே ஒரு பெண்ணை ரொம்ப அலங்காரமா வச்சிருக்கிற குணநலங்களா இருக்கு. உங்க மாம்சத்தின் முயற்சியினால கேரக்டரை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் லா. பரிசுத்த ஆவியின் உதவியினால, தேவனுடைய ஒத்துழைப்பினால உங்களுக்குள்ள சில நல்ல குணங்கள் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் தான் கிரேஸ். கிரைஸ்ட் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது, அவருடைய அன்பை உங்க இருதயத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் பலத்தை நீங்க பெறும் பொழுது, உங்களுக்குள்ள இருந்து அற்புதமான குணங்கள் வெளியில வர ஆரம்பிக்கும். திறமையினால நீங்க வெற்றியை பெறலாம், ஆனா நல்ல நடத்தைகளும் குணங்களும் இருந்தால் மட்டுமே அதை தக்க வைத்துக் கொள்ள உங்களால் முடியும். ஒரு செல்வந்தன் பணத்துல மட்டும் செல்வந்தனா இல்லாம எதுலயும் செல்வந்தனா இருக்கணும், குணத்திலையும். ஒரு பெண் தோற்றத்துல மட்டும் அலங்காரமா இல்லாம எதுலயும் அலங்காரமா இருக்கணும், குணநலங்கள். அந்த குணநலம் தான் ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அவன் பெரிய பணக்காரிங்கிறதுனால போவாஸ் திருமணம் பண்ணிக்கல. அவளுடைய குணங்கள் அவன் என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. கடவுள் எனக்கு அதை தராரு இதை தராருன்னு எத்தனையோ காரியங்கள் சொல்றோம், ஆனா ரொம்ப சிறந்த விஷயத்தை இங்க வேதவசனம் பேசு. என்ன பேசுதுன்னா, என் குணங்களே உனக்கு தரேன் அப்படிங்கிற, என் குணத்திற்கு நீ பங்காளியா இருக்கிற. தேவன் நல்லவர். வார்த்தைக்கு நம்ம போகலாம். ரூத் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். இதுல இருந்து தான் நம்ம வேதாகமத்தை படித்து கொள்வதோடு கூட சில சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். நானும் இது முடிச்சுட்டு அடுத்த புக்குக்கு போயிடலான்னு பார்க்குறேன். போயிட்டே இருக்குது. நிறைய காரியங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். 4 அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் அந்த 4 அதிகாரத்தில் கடவுள் எப்படி இடிஞ்ச வாழ்க்கையை கட்டுறார் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஆமென். தப்பான முடிவுகளை எடுத்து போன ஒரு குடும்பத்தை தேவன் மறுபடியும் வாழ வைக்கிறார். அதுதான் அந்த கதை. வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்களா? அமைதியாக இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள்லாம் பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த புக்கு யூஸ் பண்ணாது. வாழ்க்கையில் எதுவுமே ஒழுங்காகவே முடிவு பண்ணலைங்க, எப்போவுமே வேறு மாதிரி முடிவு பண்ணி வாழ்க்கையை போய் அப்படி தான் பண்ணியிருக்கேன்னா அப்போ உங்களுக்கு இந்த புத்தகம் உதவி செய்யும். அப்படி தவறான முடிவுகள் எடுத்து போன ஒரு குடும்பத்தை கடவுள் மறுபடியும் என்ன பண்ணுறார், கட்டுகிறார். அதுதான் அந்த கதை. இந்த புத்தகத்துக்கு நிறைய பேர் இருக்குது. மீட்பின் புத்தகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்குது. இட்ஸ் எ ரிடம்டிவ் ஸ்டோரி. மனுஷன் எதெல்லாம் இழந்தானோ கடவுள் அதெல்லாம் திருப்பி கொடுக்குறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இழந்ததை திருப்பி கொடுக்குறவர். நல்ல சவுண்டாக உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் கேட்குற மாதிரி சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, இழந்ததை திருப்பி கொடுக்குறார். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அது உங்களுக்கு சொல்லும். அப்புறமா கேட்டல நீ அப்படின்ட்டு. அதுக்கு தான் சிலதை சத்தமாக சொல்கிறது. சத்தமாக சொல்கிறதுனால இது பெந்தேகோஸ்தே சர்ச்சு, அதனால் சத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. சத்தமாக சொல்கிறதுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. ஏன்னா அதை விட வேற உள்ள நிறைய சத்தம் ஓடிக்கிட்டு இருக்க. நீ உருப்பிடாமல் போயிடுவ, நீலாம் என்னத்தை அப்படின்னு உள்ள நிறைய சத்தம் ஓடுதா இல்லையா? பல சத்தம் உள்ளே ஓடுது. அதனால் நீ ஓங்கி சொன்னீங்கன்னா அப்புறம் அது கீழே போயிடும், இது மேலே நிற்க ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதுக்கு தான் உங்களை சத்தமாக சொல்கிறது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கோலியாத்து சத்தமாக பேசுகிறான் தாவீதை பார்த்து.
நான் என்ன நாயா கல்லெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு. தாவீது என்ன பண்றான், பேசுறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பா. அப்புறம் அவன் தன் தேவர்களுடைய நாமத்தெல்லாம் சொல்லி அவனை என்ன பண்ணானா, சபிச்சானா. யாரு? கோலியாத். அப்போ கோலியாத்தும் பேசுறான், தாவீதும் பேசுறான், கோலியாத்தும் பேசுறான், தாவீதும் பேசுறான். கடைசியில் பார்த்தா பேசுறதுக்கு கோலியாத்து இல்லை, தாவீதின் வார்த்தை இறுதி வார்த்தையாக மாறினது. ஆமென். இப்படிதான் உங்க மென்டல் பேட்டில் நீங்க அப்படிதான் ஜெயிக்கணும். உங்க மனசுல சில சத்தம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போ ஒன்றும் எந்த கோலியாத்து வெளியிலலாம் இல்லை, பல கோலியாத்து உள்ள மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில எந்த கோலியாத்து இருக்காங்க, வெளியில ஒன்றும் பெரிய கோலியாத்துகள் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய சத்தம் வருது பாருங்களேன். அந்த சத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க தேவ வார்த்தையை பேசணும். தேவனுடைய வார்த்தையை உங்க வாயில வச்சு பேச 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 கடைசியில் பார்த்தா பேசுறதுக்கு அவன் இருக்க மாட்டான். அந்த சத்தம் எங்க போச்சுன்னே தெரியாது, வேரோடு பிடுங்கப்பட்டுரும். நீ கடன்லே உள்ள நிறைய சத்தம் வரும் பார்த்துருக்கீங்களா, நீ கடன்லேயே தான் கிடப்ப. இப்படி தான் உனக்கு என்னைக்கு நல்லது நடந்திருக்கு, நல்லது நடக்க போகுது. சில பேர் கேட்குறாங்க, எப்படி பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. நீங்கள் மைண்ட் வாஷ்னு சத்தமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா அதான் ஊரே கேட்டுக்கிட்டு இருக்க. நிறைய நேரம் நம்ம மனதில் சில பேருக்கு தெரியல ஹவு டு ஓவர் கம் த மென்டல் பேட்டில். இந்த உலகத்திலேயே பெரிய சண்டை நடக்கிற இடம் மனுஷனுடைய உள்ளம்தான். அதனால தான் யுவர் மைண்ட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். உங்கள் மனது தான் போர்க்களமாக இருக்கிறது. இந்த மனதில் நடக்கிற போரை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயில வைத்து பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும், உள்ள ஒரு சத்தம், இப்போ நீங்கள் பேசுறது தேவ சத்தம், ரெண்டும் போய் ஃபைட் பண்ணும், சண்டை நடக்குது. இது என்ன தெரியுமா, வார்த்தை சண்டை. வழக்கமாக வாள் சண்டைலாம் பார்த்துருப்பீங்க, இது வார்த்தை சண்டை. அந்த நெகட்டிவ் வேர்டுக்கும் இந்த பாசிட்டிவ் வேர்டுக்கும் என்ன நடக்குது, ஒரு சண்டை. நீங்கள் உடனே விட்டுறக்கூடாது. கோலியாத்து பேசுகிறான்னு தாவீது அமைதியா இல்லை, தாவீதும் பேசுகிறான், திருப்பி கோலியாத்து பேசுகிறான், திருப்பியும் தாவீது பேசுகிறான். அதனால தான் நான் இடையில ஒரு மெசேஜ் பேசுகிறேன், எதிர்த்து பேசுங்கள் அப்படின்ட்டு. நம்ம ஆட்களுக்கு எதிர்த்து பேசுறது தான் வரவே வராது பாருங்க. நிறைய பேருக்கு நாங்களாம் எதிர்த்து பேசுனதே இல்லை. உங்கள் பிரச்சனையை பார்த்து எதிர்த்து பேசணும். உங்களை நோக்கி வருகிற நெகட்டிவான வாய்ஸை பார்த்து என்ன பண்ணணும், எதிர்த்து பேசணும். கடைசியில் பேசுனா என்ன ஆகிடும், அந்த சத்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஸோ இதுதான் வெற்றிக்கான வழியாக இருக்குது பாருங்க. அதனால் மனதில் வர்ற சவுண்டை என்ன பண்ணணும், நுப்பாட்டணும். அதனால் ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஆமென். ஓகே, இந்த ரூத் புத்தகம் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மீட்பின் கதை. ஆமென். ஸோ தேவன் எதை இழந்திருந்தாலும் அதை மீட்டு தருவார், உங்களை வாழ வைப்பார் தேவன். ஆமென். சரி, இதில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. நகோமி மற்றும் ரூத் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறாங்க. இந்த நகோமி யாருன்னா மாமியார், ரூத் யாருன்னா மருமகள். ஸோ தன்னுடைய தன்னுடைய தேசத்தை விட்டு போகிறாங்க. போகிற இடத்துல பெரிய இழப்பு நடக்குது. மறுபடியும் அந்த தேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க, திரும்பி வர்றாங்க. அப்படி திரும்பி வரும்போது தன்னுடைய மாமியோடு கூட யாரும் வந்துடுறா, ரூத்தும் வந்துடுறா. அப்படி வந்து அவளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, அமைகிறது. அதுதான் இந்த புஸ்தகம். இன்னும் சொல்ல போனால் ஒரு விதவை வாழ்க்கைப்பட்ட கதை. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையை இழந்து போயிட்டா ஒரு விதவை. வாழ்க்கையை இழந்த ஒரு பெண் வாழ்வை மீண்டும் பெறுகிறாள். பைபிள் கதை எந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதனால தான் நான் எப்பவும் இதே பேசுகிறேன். இன்னைக்கு செத்தா எங்கே போவ அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஏற்கனவே அவங்க அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. இதில் நம்ம வேற அதை பேசணுமா? நம்ம வாழ்வை பற்றி பேசணும். ஆமென். கடவுள் வாழ வைக்கிற கடவுளுங்கிறதான் பேசணும். அப்போ ஒரு விதவை வாழ்க்கைப்படுறா. எப்படி வாழ்க்கைப்படுறான்னா சாதாரணமான வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒரு விதவை அவளுக்கு இன்னொரு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி கிடச்சா நல்லது தான். ஆனால் அதை விட ஒரு பெஸ்ட் லைஃப் கிடைக்கும் அவளுக்கு. ஒரு வாழ்க்கையை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது அதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. தேவன் அதை விட சிறந்ததை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை விட சிறந்ததை அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். எப்பவுமே தேவனிடத்துல சிறந்தது இருக்குதுங்க. ஒரு தொழிலை நீங்கள் இழந்திருக்கலாம், கொஞ்சம் காசை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில் எதெல்லாமோ மனுஷங்க இழந்திருக்கலாம். ஆனால் கடவுள் என்னைக்குமே நீங்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார்.
அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. திருப்பி இழப்புக்கு உள்ளான மனிதர்களுடைய வாழ்க்கையை கடவுள் என்ன பண்றாரு? ஈடு கட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்க, ஈடு கட்டுகிறார். ஆமென். the God of compensation. தேவன் இழப்புகளை என்ன பண்ணுவார்? ஈடு கட்டுகிற ஒரு தேவன். அப்படி ஈடு கட்டுகிற ஒரு கதை தான் இந்த கதை. அதனால் இதை படிக்க படிக்க ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஜீவன் நமக்குள்ளே உண்டாகிறது. இதில் இந்த கதையை பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சில வேர்டெல்லாம் அப்படி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போன செவ்வாய்க்கிழமை என்ன படிக்க ஆரம்பித்தோன்னா, இந்த சப்மிஷன், அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அல்லது கணவனாக இருக்கலாம், அது ஒரு தலைவராக இருக்கலாம், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய வார்த்தையை நாம் கேட்பதின் மூலம் நமக்கு எப்படி வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுதுன்னு சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன், கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம் அப்படின்னு பேசினேன். ஏமேன். வழக்கமாக என்ன கேட்டிருப்பீங்க? கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் கீழ்ப்படிய உங்களுக்கு பலனை கொடுக்கறதே என்னதுதான்? ஒரு ஆசீர்வாதம் தான். இதை தான் பேசணும் போன வாரம். ஞாபகம் இருக்கா? கேட்கலன்னா திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, கேளுங்க. சில போதனைகள்லாம் ஒரே ஒரு வாட்டி கேட்டால் புரியாது. திருப்பி போய் கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம பைபிள் ஸ்டடியில் தான் இருந்தோமா அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்ம உள்ளே தானே இருந்தோம், நீங்கள் உள்ளே இருந்தீங்க பாஸ், உங்கள் மனசெல்லாம் வேற எங்கேயோ இருந்திருக்கும். இன்னொன்று, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கவனிச்சிருக்க மாட்டோம். அதனால் ரிப்பீட் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டிங்கன்னா இன்னும் புரிய ஆரம்பிக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் சிலதை ஒரு முகவரை சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவேன், ஆரம்பிப்பேன். ஆனாலும் நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், கேட்கலாம். சரியா? இது 9வது வாரம். சப்மிஷன் பற்றி பேசணும். எப்படி ஆசீர்வாதம் கீழ்ப்படிவதற்கு சக்தியை நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், பேசணும். யாரை சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் நன்மையை பார்க்கறது இல்லை. 3வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அப்போது தன் மாமி சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறா? கீழ்ப்படுகிறா. ஸோ இயேசுவினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். அவர் எப்படி மரியாளுக்கு கீழ்ப்படிஞ்சார், அது எப்படி அவருடைய வாழ்க்கையில் ஞானத்தை கிருபையெல்லாம் பெருக செஞ்சது. இதெல்லாம் படித்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி இன்னும் தொடர போகிறோம் இந்த 3ஆம் அதிகாரத்தை. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம். இந்த போவாஸ் யாருன்னு ரூத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? தெரிஞ்சிடுச்சு. முதல்ல ரூத் யாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? போவாஸுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் போவாஸ் யாருங்கிறது யாருக்கு தெரியாது? ரூத்துக்கு தெரியாது. நான் இதன் அடிப்படையில் ஒன்றை படித்தோம். என்ன படித்தோன்னா, நாம் யாருன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வாழ்க்கை ஒன்றும் மாற போகிறதே இல்லை. கடவுள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். ஸோ 2வது அதிகாரம் எடுத்தீங்களா? 11வது வசனம் பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ ரூத்தை பற்றி எல்லா விவரமும் யாருக்கு தெரியுது? போவாஸுக்கு தெரியுது. ஆனால் போவாஸை பற்றி எல்லா விவரமும் யாருக்கு தெரியாது? ரூத்துக்கு தெரியாது. அப்போ இங்கே தான் விஷயமே இருக்குது பாருங்க. இப்போ படிப்படியாக இந்த ரூத் போவாஸ் யாருங்கிறத என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கா, தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற்றம் பெற ஆரம்பிக்குது. அதை தான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோடு கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான். போவாஸ் யார் அப்படிங்கிறத இப்ப ரூத்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறா, அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஆமென். அது வரைக்கும் பொறுக்கிக்கிட்டு தான் இருந்தா. இன்னும் கொஞ்சம் தயவு கிடைச்சிச்சு. போவாஸ் பார்த்தா அந்த அவளுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிந்த விடுங்கன்னு சொல்றான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சிந்த விடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவளுக்கு கிடைக்குது. ஆனால் அது போதாது.
சிலதுக்கு வந்து பத்தாமையாக இருக்குது, சிலருக்கு எப்படி இருக்குது, ஏதோ தேவைக்கு வருது. ஆனால் கடவுளுடைய ஐடியா அது கிடையாது. கடவுளுடைய ஐடியா உங்களுக்கு ஏராளமாக இருக்கணுங்கிறது. ஆமென். அப்போ ஏராளமாக இருக்கணுங்கிறது எப்படி நடக்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கிறதுல தான் அது வருது பாருங்க. அப்போ இப்போ அவளுடைய வாழ்க்கையில் போவாஸ் வந்து தனது உறவின் முறையான ஒரு ஆள் அப்படிங்கிறது இப்போ ரூத்துக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவள் தன்னை அலங்கரித்து கொண்டு இவ உரிமையோடு கூட போவாஸ் இடத்துல போறா. போவாஸின் களத்திற்கு ரூத் என்ன பண்றா, செல்கிறாள். இப்பொழுது பொறுக்கிக் கொள்வதற்காக அல்ல, உரிமையாய் கேட்பதற்காக. ஆமென். முன்னாடி வந்து ஆண்டவரே தாரும் ஆண்டவரே போடும் ஆண்டவரேமிங்க. ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைச்சவர் உங்கள் அப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க, உரிமையாக கேட்பீங்க. ஆமென். உங்கள் ஜெபமே எப்படி இருக்கும்? ஆமாம், உரிமையாக இருக்கும். அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சேன், அதை பற்றி கூட நான் பேசினேன். இயேசு எப்படி ஜெபிச்சாரு, லாசர் கல்லறை முன்னாடி நின்றுட்டு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், எப்போதும் நீர் எனக்கு என்ன பண்றீர், செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு உரிமையா ஜெபித்தார். அப்படி நம்முடைய ஜெபங்கள் உரிமையுள்ள ஜெபங்களா மாறிடும். அப்போ தேவனை குறித்த அறிவு உங்களுடைய ஜெபத்துக்கு கூட என்னத்தை கொண்டு வருது, ஒரு பெரிய வலிமையை கொண்டு வருது. நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் கத்துக்கிறது இல்லை பாருங்களேன். பட்னியா கிடக்கிறது கத்துப்பாங்க, நல்லா உருள்றது எப்படின்னு கற்றுப்பாங்க, நல்ல கண்ணீர் வெடிக்கிறது எப்படின்லாம் கற்றுக்குறாங்க. தவிர தேவன் யாருன்னு என்ன பண்ணுறதில்ல, அறிஞ்சிக்கிறதே கிடையாது. நீங்கள் தேவனை அறிஞ்சிக்கும் போது உங்களுடைய ஜெபத்தில் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கும், ஒரு பெரிய தைரியம் இருக்கும். நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் கேட்க மாட்டீங்க, எனக்கு செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார், எனக்கு அவர் செஞ்சுதான் ஆகணும், அந்த அளவு கேட்பீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும்னா, எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறார் அப்படியே வருவேன். ஆமென். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மெல்லாம் அற்புதம் நடந்துட்டா ஆச்சரியமாக வந்து சாட்சி சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே அற்புதம் நடக்கலைன்னா தான் நமக்குலாம் ஆச்சரியம் வரணும். என்ன இன்னைக்கு ஒரு அற்புதமும் நடக்கலை? ஏன்னா அற்புதம் நடக்குதுங்கிறது அன்றாட செயல். சிலருக்கு என்னென்ன தெரியலங்க, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டாருமாங்க. உங்கள் ஜெபத்தை கேட்கறது தான் இயல்பு. ஆனால் இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜெபத்தை கேட்கறது ஒரு அற்புதம் மாதிரி ஆயிடுது. பாருங்க, கர்த்தர் ஏன் ஜெபத்தெல்லாம் கேட்டாருன்னு அது ஒரு சாட்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு எப்படி ஆயிரணும்னா, என்ன தெரியல, இந்த ஜெபத்துக்கு மட்டும் பதில் வரல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படி இருக்கணும். ஏன்னா எல்லா ஜெபத்துக்கும் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் அவர். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி தான் உரிமையாக போகும்போது இயேசு பண்ண எல்லா ஜெபத்துக்கும் பிதா பதில் கொடுத்தாருன்னா, நீங்க பண்ண ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும். இப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன்னா வாழ்க்கையில பெரிய தைரியம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களை மாதிரி தைரியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. பெரிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு என்ன பண்ணுவீங்க, வாழ ஆரம்பிப்பீங்க. எனக்கு ஒரு உறவின் முறையார் ஒருத்தர் இருக்கிறார், உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்கிறாங்க, இந்த கிங்ஸ் மேன் ரெடீமர்னு சொல்கிறாங்க. உறவின் முறையாக இவர் என்ன பண்ணுறாரு, வராரு. ஸோ இது ரூத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னை அலங்கரித்து கொண்டு தன் மாமி சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு போவாசின் களத்திற்கு போய் அந்த உரிமையை அவன் என்ன பண்ணுறா, கேட்க ஆரம்பிக்கிறா. அங்கே சில காரியங்கள் நடக்குது. இப்போ பாருங்க 9வது வசனம் பாருங்க. நீ யார் என்று கேட்டான். போவாஸ் கேட்குறான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். இவளுக்கு விளங்கிடுச்சு நல்லா. யாரு, நான் உம்முடையவள், நீர் என்னுடையவள். உரிமையா இப்போ அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சா, பேச ஆரம்பிச்சா. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமென். இப்போ பாருங்க, இங்கே வந்து ஒரு உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல்ல இப்போ போவாஸ் பேசுறாரு. போவாஸ் வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். இந்த போவாஸ் கேரக்டர் வந்து எதுக்கு அடையாளமாக இருக்குது, இந்த ரூத் கேரக்டர் வந்து நம்ம வாழ்க்கையில் நொந்து நூலாகி போயிருக்கிறோமே, நம்ம தான் அதில் இதாக வரும். நமக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு போவாஸாக கிறிஸ்து வந்து இந்த புத்தகத்தில் என்ன பண்ணப்படுறாரு, காட்டப்படுறார். இப்போ அவர் வந்து இப்போ நம்மளை பார்த்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு,
நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே. ஆமென். கடவுளுடைய வார்த்தை இதுதான், பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். என்னங்க இப்படிலாம் பேசுவாரா? இப்படிதான் பேசுறாரு. கடவுளுடைய வார்த்தைன்னா இப்படிதான் இருக்கும். பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம், உனக்கு என்ன வேணும் அதை நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னில் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இதை பத்தி நான் கொஞ்சம் பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, முதல்ல வந்தது நியாயப்பிரமாணமா இருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் மனுஷனை மீட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா அது மீட்காமலே போயிடுச்சு. கடைசியில் யார் தான் மீட்கிறா? கிருபை நாதர் தான் நம்மளை மீட்கிறார். ஆமென். முதல்ல இந்த யாருக்கு, இந்த ரூத்துக்கு ஒரு நெருங்கின உறவினர் ஒருத்தர் இருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது இன்னும் அதை பற்றி பேசுவோம். அவன்கிட்ட சொல்கிறான், எப்போ அந்த மாதிரி ஒரு உறவின் முறையில் ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணை என்ன பண்ணணும், நீ திருமணம் செய்து கொள்ளணும், அவளுடைய வயல் அவளுடைய நிலங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மீட்கணும்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இல்லை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு என்ன பண்ணிடுறான், போயிடுறான். அது நியாயப்பிரமாணம் பாருங்க, நம்மளை ஒன்றுமே அது மீட்கிறது இல்லை, நமக்கு எந்த நன்மையும் அது செய்கிறதில்ல. கிறிஸ்து தான் நமக்கு நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ கவனிங்க, இதிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து இன்னைக்கு நான் படிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கிறதுனால இந்த புத்தகம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இதை தொடர்ந்து படிக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையாக இருக்குது. பொதுவாக இந்த காரியங்கள் ரொம்ப ஆழமான ஒரு போதனையாக அது இருக்குது. அதனால் நான் யோசித்தேன், இது இந்த புத்தகத்தோடு பேசிகிட்டே இருந்தால் இந்த புத்தகம் இன்னும் 20-30 வாரம் போயிடும். அதனால் இன்றைக்கி இதில் ஒரு முகவுரையை மட்டும் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அப்புறம் அந்த புத்தகம் முடித்த பிறகு இதை தனியாக ஒரு நாள் எடுத்து போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன வார்த்தைன்னா, அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நற்குணம். அடுத்தது, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நல்லா கவனிங்க, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சிறந்த வாழ்க்கை இந்த ரூத்துக்கு என்ன பண்ணுது, அமைந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான கீ இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அங்கே போவாசின் கண்கள் அவளுக்கு கிடைச்ச தயவு, இரக்கம், இது எல்லாமே முக்கியமான காரணங்களாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா, வயது சென்ற தன் மாமியை பராமரிக்கிற ஒரு அற்புதமான குணம் யார்கிட்ட இருந்தது, இந்த ரூத்துவினிடத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த இளம் வயது விதவை ஆக்கப்பட்ட இந்த ரூத் எப்படியோ போய் வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அப்படி வாழாமல், ஏன்னா அதிலே போவா சொல்கிறாரு, நீ தரித்திரர் பின்னாடியும் போல, ஐஸ்வர்யவான்களான வாலிபர் பின்னாடியும் நீ போல, அதனால் உன்னுடைய கேரக்டர் என்னை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போவா சொல்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கேரக்டர். இன்னைக்கு தான் படிக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்கள், கேரக்டர். இதை பற்றி பொதுவாக போதிக்கலைன்னு சொல்ல முடியாது. எல்லா போதனையையும் ஒரு பிரமாணத்தின் கண்ணோட்டத்திலிருந்து பேசுனதுனால போதனைகள் எதுவுமே வேலைக்கு ஆகாது. எதையுமே கிருபையின் கண்ணோட்டத்துக்கு கீழே, தேவ அன்பின் கண்ணோட்டத்தின் வைத்து நாம் பேசினா மட்டும்தான் எதுவுமே என்ன ஆகும், உதவும். நம்ம பாணியில் சொல்கிறதா இருந்தால் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் பொதுவாக பைபிள் ஸ்டடின்னு நீங்கள் போனீங்கனாலே அங்கே என்ன தான் பண்ணுவாங்க தெரியுமா, கேரக்டர் ஸ்டடி தான் பண்ணுவாங்க. யாராவது சில ஆட்களை எடுத்து வச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்களா அப்படிம்பாங்க. நான் தான் அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லவா முடியும்? அவர்களை போல நம்மளும் இருப்போமாக அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஜோம் பண்ணி முடிச்சிடுவாங்க. இதுதான் பொதுவாக நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேரக்டர் ஸ்டடின்னு போனீங்கன்னா அப்படி தான் நடக்கும். அப்புறம் பைபிளில் போய் பார்த்தா அப்படி ஒரு கேரக்டரும் ஒன்றும் சூப்பர் கேரக்டர் கிடையாது. பைபிளில் இருக்கிற எந்த கேரக்டர் எடுத்து பார்த்தாலும் எல்லா கேரக்டர்லையும் என்ன இருக்குது, சட்டன் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் பெர்ஃபெக்டான கேரக்டர், அது இயேசு கிறிஸ்து என்கிற நபர். அவர் மட்டும்தான் பரிபூர்ணமாக இருக்கிறார். ஆமென். வேற எந்த கேரக்டர் எடுத்து நீங்கள் பேசணும்னாலும் கேரக்டர் ஸ்டடிலாம் பண்ண முடியாது.
மோசையை பற்றி இன்று படிக்கலாம்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மோசே கிட்ட எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு குறைகள் அங்கே இருக்குது. ஒரு சிலது கொஞ்சம் ஒரு 90% வரும், அதில் 10% கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்படி எந்த கேரக்டரை வச்சு என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. அதனால் அந்த இதில் நான் சொல்லலை. நான் பேசுகிறது வந்து பொதுவாக இந்த குணநலங்கள்னு இருக்குது பாருங்கள், கேரக்டருங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ முக்கியங்கிறத நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதுக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. இதுக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் உங்கள் வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது, இதுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்த காரியங்களை பெறுவதற்கும் என்ன இருக்குது, பெரிய சம்மந்தம் இருக்குது. பொதுவாக இந்த குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி இன்றைக்கி யாரும் அவ்வளோவா மேன்மையாக பேசுகிறதே கிடையாது. இன்றைக்கி என்ன பொதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், பணம் பந்தியில் தெரியுமா உங்களுக்கு, குணம் குப்பையில். எங்கெங்க பணத்துக்கு தான் மரியாதை. பணத்தை பந்தியில் வை, குணத்தை எங்கே போடு, குப்பையில் போடு. நல்லதுக்கு காலமே இல்லை. அதனால் வந்து குணத்துக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. எதுக்கு தான் மரியாதை, பணத்துக்கு தான் மரியாதை அப்படின்னு ஒரு பெரிய பேச்செல்லாம் மக்களுக்குள்ளே அப்படியே கிரியேட் ஆகிட்டு போயிடுச்சு. நடைமுறையில் பார்த்தா கொஞ்சம் அது அப்படி தான் தெரிகிற மாதிரியே இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த குணநலங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பவர் ஆஃப் கேரக்டர். கேரக்டர்னு சொன்னால் அதை இன்னொரு இதில் சொல்லலாம் குட் நேச்சர். எல்லாம் சொல்லுங்கள், குட் நேச்சர். ஆமென். எல்லா காரியமும் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம். பணம் முக்கியமே இல்லைன்ட்டு பைபிள் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ஏன்னா பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் சில விஷயம் பணத்தை விட பெருசு. தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சொல்லிட்டு பணத்தை விட பெருசுன்னு தெரியுமா, அந்த விஷயம் பணத்தையே கொண்டு வரும். ஆமென். நீதிமொழிகளை நாம் படிக்கிறோம், திரளான செல்வத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே என்னவா இருக்குது, சிறந்ததாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, திரளான செல்வத்தை விட நற்கீர்த்தியே சிறந்ததாய் இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க, திரளான செல்வத்தை விட எது சிறந்ததா? நற்கீர்த்தினா என்ன? குட் நேம். எல்லாம் சொல்லுங்க, நேம். நல்ல பேரு அல்லது நல்ல நடத்தை என்பது திரளான செல்வத்தை விட என்னதான் இருக்குதான், சிறந்ததாக அது இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ பணம் முக்கியம் இல்லை அப்படி இல்லை, பணம் ரொம்ப முக்கியம்தான். சில இடத்துல வந்து பணத்தை வந்து ரொம்ப அடித்து பேசுவாங்க, காணிக்கை எடுக்கிற வரைக்கும். காணிக்கை டைம் வந்தோன்னு என்ன ஆகிடும், எல்லாரும் நிறைய போடுங்க, நிறைய தேவை இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கே குழப்பமாக இருக்கும், இவ்வளோ நேரம் நீங்கள் பணத்தை திட்டி பேசுனீங்களே, காணிக்கை நேரம் மட்டும் நிறைய போடுங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு மக்களுக்கே ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். நல்லா கவனிங்க, பணம் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் வேதவசனம் சொல்கிற ஞானமான காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பாருங்க 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட தக்கது. அது நற்கீர்த்திங்கிறது எப்படி இருக்குது, a good name. a good name அதை வந்து எப்படிலாம் ஆம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹானரபிள் பிஹேவியர், காட்லி விஸ்டம், மாரல் கரேஜ் அண்ட் பர்சனல் இன்டிகிரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, இன்டிகிரிட்டி. இந்த குணங்களை, அந்த குணம் அல்லது நல்ல இதுங்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, குட் நேம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல பேர். ஹானரபிள் பிஹேவியர், ஒரு மதிக்கத்தக்கதான ஒரு நடத்தை. காட்லி விஸ்டம், தெய்வீக ஞானம். மாரல் கரேஜ், யார் எப்படி இருந்தாலும் நிமிர்ந்து நிற்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரல் கரேஜ். அண்ட் பர்சனல் இன்டிகிரிட்டி, ஒரு உத்தமமான ஒரு குணநலத்தோடு இருப்பது, அதான் இன்டிகிரிட்டி. இஸ் மோர் டிசைரபிள் தென் கிரேட் ரிச்னஸ் அண்ட் ஃபேவர் இஸ் பெட்டர் தென் சில்வர் அண்ட் கோல்ட். இது என்ன வருது பாருங்க, இது எல்லாத்த விட, அதாவது ஐஸ்வர்யத்தை விட இது ரொம்ப மேலான ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பணத்தை விட மேலானது குணங்கள். ஆமென். இப்படி சொல்றதுனால பணம் வந்து பணத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சிலரை கல்யாணம் பண்ணி
கடைசியில் பார்த்தா அந்த பணக்கார ஆளுடைய கேரக்டரு வேற மாதிரி இருக்குது, அல்லது அந்த பணக்கார பொண்ணுடைய கேரக்டர் வேற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பணம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்ல குணம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அதான் உண்மை. இப்போ இதுக்காக இப்போ இது ரெண்டும் எதிரடையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே இருக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், பணமும் இருக்கும் குணமும் இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ரெண்டும் ஒன்றா போகவே முடியாது. பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது, அப்படியே பேசிட்டாங்க. ஏன் இப்படி பிரிக்கிறீங்க? பிரிக்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். எல்லாத்தையும் பாருங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிடுறாங்க. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் பணக்காரனாகவும் இருக்கலாம், குணக்காரனாகவும் இருக்கலாம். ஆமென். அப்படி இருக்கும்படி பைபிள் பேசுது பாருங்க. ஒரு பேசேஜ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ரொம்ப அற்புதமான காரியம் இது. இது 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 நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, 1 தீமோத்தேயு பணக்காரன் வர்சஸ் குணக்காரன். எடுத்தீங்களா? 1 தீமோத்தேயு. பைபிள்லாம் இல்லைன்னா ஒரு பைபிள் வாங்கிடுங்க. இதுதான் உலகத்திலே மிக சிறந்த புத்தகம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18. செல்வந்தர்களுக்கு சபையில் போதனைகள் கொடுக்கப்படுகிறது. செல்வந்தர்களுக்கு சபையில் போதனைகள் செய்யப்படுகிறது. என்ன போதனை செய்யப்படுகிறது? யாரும் பணக்காரனாக இருந்துடாதீங்க அப்படின்னு போதிக்கிறாங்களா? அப்படிதான் பொதுவாக போதிச்சிடுறாங்க. சில இடத்துக்கு போனாங்கன்னா போகும்போது பணக்காரன் ஆயிடுவாங்க, கொஞ்ச நாளில் பாக்கெட் காலி ஆயிரும். ஏன்னா அங்கே இருக்கிற பிரசங்கமே அப்படி தான் இருக்கும். அது என்னத்துக்கு அப்படின்னு வாரம் வாரம் என்னத்துக்குன்னு கேட்டால் அப்புறம் போயிடும் பாருங்க. அதனால தான் நிறைய பேர் சபைக்குள்ளே போய் காலியாக போயிடுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்கிற இடத்துல போகும்போது ஒன்றுமெல்லாம் போயிடுறாங்க, வந்தால் கூட கொஞ்ச நாளில் எல்லாம் இருக்கிற ஆளாக மாறிடுறாங்க. ஆமென். இங்கே அந்த மாதிரி காரியங்கள் தான் போதிக்கப்படுது பாருங்க. 17வது வசனம் பாருங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் சொல்லுங்க, இந்த உலகத்தில் பணக்காரர்கள், சரியா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். இங்க என்ன பேசுறாரு? பணம் வச்சிருக்கிறது தப்புன்னே பேசல, அல்லது பணக்காரனா இருக்கிறது தப்புன்னே சொல்ல வரல. பணத்தோடு சேர்த்து சில காரியங்களும் வாழ்க்கையில ஆட் பண்ணிக்கோ. செல்வந்தனா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த செல்வந்தனா இருக்கிற உனக்குள்ள இன்னும் சில சிறந்த காரியங்கள் வரும்படியாக தான் வேதவசனம் என்ன பண்ணுது, பேசுது பாருங்க. ஒரு நாளும் பைபிள் ஐஸ்வர்யத்துக்கோ செழிப்புக்கோ எதிராக பேசுற புத்தகமே கிடையாது. இது உங்களுக்கு தெளிவாயிடணும். முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு தான் காமிப்பாங்க. ஆனால் காமிக்கும் போது என்ன சொல்ல வருதுங்கிறதான் பார்க்கணும். பாருங்க, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் பெருமைக்காரனா இருக்காத அப்படிங்கிறாரு. அப்புறம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். தேவன் இந்த பணங்கிறது ஒரு பொருள், இது மேலேயே உன் நம்பிக்கை வச்சிடாத. உன் நம்பிக்கையை யார் மேல வையினா இதை தந்த தேவன் மேல உன் நம்பிக்கை வை அப்படிங்கிறார். ஆமென். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த கொரோனா டைம்லலாம் எங்க பிஸ்னஸ் எங்க பணம் எதான் பெருசுன்னவங்களாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை ஆதாரமாக கொண்டவர்கள் இந்த கொரோனா டைம்லையும் வெற்றியாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, நமக்கு பாருங்க அப்படியா அப்படின்னு நியூஸ் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஓஹோன்னு வாழ்ந்துருக்குறோம் இந்த 6 மாதமும். ஆமென். இந்த 6 மாதம் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்குது எல்லாமே. எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறோம். ஆமென். குறைவே இல்லாத ஒரு ராஜ்யத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கவனிங்க. அப்போ அதனால தான் அப்படி பேசுறாரு. இப்போ கவனிங்க, 18வது வசனம். நன்மை செய்யவும். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்யவும். ஆமாம், பணம் இருந்தால் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நிறைய நன்மை செய்ய முடியும். எல்லாம் சொல்லுங்க, நன்மை செய்யவும். அதுக்கப்புறம் பாருங்க, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். நீ வெறும் பணத்துல மட்டும் பணக்காரனா இருக்கணுங்கிறது இல்ல, நீ சில நல்ல செயல்கள் செஞ்சு அதுல கூட நீ யாரா வரலாம், பணக்காரனா மாறலாம். வெறும் பணம் மட்டும் வச்சிருக்கிறவன் பணக்காரன். ஆனா கடவுள் சொல்றாரு, வெறும் பணம் வச்சிருக்கிற ஒரு பணக்காரனா மட்டும் இல்லப்பா, நல்ல செயல்களை நீ செய்யறதன் மூலம் அதுல ஒரு ஐஸ்வர்யவான என்ன பண்ணலாம், வர
முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுறாரு பாருங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். எல்லாம் சொல்லுங்க, உதார குணம். அப்போ இங்க பணம் தப்புன்னு பேசல, கொஞ்சம் குணமும் இருக்கட்டும்னு பேசுறாரு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பணம் தப்பு இல்லை, பணத்தோடு குணத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள். கொண்டீங்கன்னா நீ மனதிலையும் ஐஸ்வர்யவானா வாழ முடியும், பொருள்லையும் நீ யாரா இருக்க முடியும், ஐஸ்வர்யவானா இருக்க முடியும். இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை தான் வேதவசனம் என்ன பண்ணுது, பேசுது பாருங்க. இப்படி பணக்காரரா மாறி அவர் தாராளமான ஆளா நன்மை செய்யற ஆளா இருப்பார்னா அப்போ ஒவ்வொருத்தரும் செல்வந்தர்களா இருக்கலாம். யாரு செல்வந்தரா இருக்குது அப்போ பிரச்சனையே கிடையாது பாருங்க. ஒவ்வொருத்தரும் செழிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் செழிக்கிறது மூலம் அவங்க பண விஷயத்துல செழிக்கிறது மட்டும் இல்லாம தாராளமாக கொடுக்குறவங்களும் அவங்க குணாதிசயங்கள்ல கூட 4 பேருக்கு நல்ல செய்யறங்கிற மனநிலையோட கொஞ்சம் பேர் பணக்காரனா அதுல எந்த தப்புமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல பணக்காரங்களா இருக்கக்கூடாதுன்னு போதனை பண்ணாம பணம் மட்டுமல்ல குணங்களிலேயும் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிறதா இங்க போதனையாக இருக்கிறது. ஏமேன். கொஞ்சம் தாராளமா இரு. சும்மா கிடைக்கிறதெல்லாம் கெட்டி மூட்டை கட்டி அப்படியே உட்கார்ந்துடாத, குட்டை மாதிரி ஆயிராத. குட்டையில் என்ன ஆகும், தண்ணிலாம் சேர்ந்து தேங்கி நின்றும், குட்டை மாதிரி இருக்காத. அப்புறம் கொசு இதெல்லாம் நாரிரும், கொஞ்சம் நாளா சாக்கடை மாதிரி ஆயிடும். அப்படி இருந்துடாத, பாய்கிற நதி மாதிரி இரு அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கடவுள் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாரு. இந்த பணத்தை கொடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆள் யார் அப்படின்னு. ஒரு ஆள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்சம் பணத்தை கொடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருது. சிலர் நினைச்சிடறாங்க பணம் வந்த உடனே அவர் கெட்டு போயிட்டார். இல்ல பணம் வந்த உடனே உள்ள இருக்கிற ஆள் வெளியே வந்துட்டார். உள்ளதான் கிடந்தார் அவரு. பணம் வந்தாதான் அவர் யாருங்கிறது ரியலாவே தெரியுது. ஏன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு வருதோ அன்னைக்கு சுயரூபத்தெல்லாம் காட்டிடுவாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங், பாருங்க. அதனால கொஞ்சம் பதவி, கொஞ்சம் பணம், சில இதெல்லாம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆள் யாருங்கிறதே தெரியும் பாருங்க. ஆமாம், ஏன்னா சிலர் வர்ற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, அப்படி உட்கார்ந்த பிறகு தான் காட்டுவாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா உன் குணத்துலையும் என்ன பண்ணு, கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிறார். ஸோ அதனால தான் நாம் இன்னைக்கு இதை தேர்ந்தெடுத்து இதை பேச போகிறோம். போவாசின் பார்வையை கவர்ந்த ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் ரூத்தினுடைய குணங்கள். ஆமே, எல்லாம் சொல்லுங்க, நற்குணங்கள். முதல்ல நான் காமிச்சிட்டேன், திரளான செல்வத்தை விட எது ரொம்ப பெருசாக இருக்குது, குணங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பிரதர், நம்ம தான் சொல்றோம் குணங்கள் பெருசுன்ட்டு, ஆனா ஊர் உலகத்துல அதுக்கு ஒன்றும் பெரிய மார்க்கெட் இருந்த மாதிரியே தெரியலையே, அதுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூ இருந்த மாதிரியே தெரியலையே, யாரு பிரதர் அதெல்லாம் பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனாலதான் ஊர் எப்படி இருக்கோ அப்படி நம்ம வாழக்கூடாது, கடவுள் சொன்ன மாதிரி நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஆமென். உலகத்தின் பார்வையில் எது மதிப்பீடா இருக்கிறதோ அந்த மதிப்பீட்டில் நம்ம வாழாம தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற மதிப்பீட்டில் நம்ம வாழ ஆரம்பிச்சா தேவன் அதற்கு பொறுப்பாளியாக இருப்பார். ஆமென். அதாவது மனுஷனுடைய பார்வையில் அது மதிப்பில்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில மதிப்பான ஒரு விஷயம் இருக்குது, அது நல்ல குணநலங்களாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, குட் கேரக்டர்ஸ். இப்போ பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் தான் இதை பற்றியே நான் உங்களுக்கு டீச் பண்ண விரும்புகிறேன். பேதுரு 1 தீமோத்தேயு வாஸ்தமா? இப்போ பேதுரு எடுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம். மூணு வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, எல்லாம் சொல்லுங்க, குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நல்ல குணநலங்களால் நிரம்பி இருப்பது கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்குதான், விலையேற பெற்றதா இருக்குதா. அதனால சொல்றேன், மனுஷன் பார்வையில சிலது வேல்யூ இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா
நல்ல கேரக்டர் அப்படின்லாம் யாரையும் ஒன்றும் பெருசாக காட்டுறது இல்லை பாருங்க. பிரபல்யமான ஆட்களை எல்லாரும் கவனிக்கிறாங்க, பிரபல்யமான ஆட்கள் எல்லாரும் பின்பற்றுறாங்க. ஒரு பெரிய ஒரு விளம்பரமோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் ஒருத்தர் பிரபலியம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் செய்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பிரபலியமானவர்கள் தான் மக்களை கவர்கிறார்களே தவிர குணநலங்கள் உள்ளவங்க மக்கள் என்ன பண்ணுறது இல்லை, கவர்றதே கிடையாது. அதை ஒன்றும் யாரும் வெளிச்சம் போட்டு ஒன்றும் பெருசாக காட்டுறது கிடையாது. ஸோ அதனால் என்ன நினச்சிட்டாங்கன்னா பிரபலியமானவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு போயிடுச்சு. அதனால் உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா குணநலங்கள் கிடையாது, பிரபல்யம், அவ்வளோதான். பிரபலம் ஆகிடுது அவரை தான் முக்கியமே தவிர கேரக்டர்ஸ்லாம் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இதை எடுத்து நம்ம போதிக்கிறோம். இங்கே என்ன போட்டிருக்குது, இந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் குணங்கள் விலையேற பெற்றதா இருக்கு. எப்படி போட்டிருக்கு பாருங்க, ரொம்ப நல்லதும் இல்லை. இட்ஸ் அ ப்ரெசியஸ். கடவுளுடைய பார்வையில் ரொம்ப ப்ரெசியஸ். மனுஷன் அதை வேல்யூ பண்ணாமல் போகலாம், ஆனால் கடவுள் சொல்றாரு நான் அதை வேல்யூ பண்ணுவேன். ஆமென். நல்லதுக்கெல்லாம் எங்கெங்க காலம் இருக்குது, அதெல்லாம் நல்ல நடத்தைகளுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாதுங்க, அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு நாம் பழைய இன்னைக்கு பேசுகிற ஆட்களோட சேர்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம என்ன பேசணும்னா, இது கடவுளுடைய பார்வையில் மதிப்பாக இருக்குது. அப்போ கடவுள் அவருடைய பார்வையில் இது மதிப்பாக இருக்கிறதுனால உள்ள மறைஞ்சிருக்கிறது தான் குணம், அது ஒன்றும் வெளியில் தெரியாது. அதனால தான் மனுஷன் அதை மதிக்காமல் போகிறான். ஆனால் கடவுள் வெளியில் பார்க்குறவர்ல உள்ள பார்க்குறவர். ஆமென். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். மனுஷன் உங்க முகத்தை தான் பார்க்கறான், வெளியில இருக்கிற நடிப்பை பார்த்துட்டு அவன் ஏதோ யோசிச்சுட்டு போயிடுவான். இல்லை வெளியில இருக்கிற சில காரியத்தை கவனிச்சு உங்களை தப்பா நினைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ கடவுளுடைய பார்வையில் குணங்கள் மதிப்பா இருக்கிறது. கடவுள் உள்ளே மறைந்திருக்கிற குணத்தை வேல்யூவா அவர் பார்க்கிறார். ஆமென். அப்போ இந்த நல்ல குணநலங்களுக்கு இன்னைக்கு வேல்யூவே இல்லை, இன்னைக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து நம்ம பார்க்காம தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் தேவன் இந்த நல்ல குணங்களுக்கு அவர் வேல்யூ பண்ணி அதுக்கான காரியத்தை அந்த மனிதனிடம் கொண்டு வருகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரூத்துக்குள்ள ஒரு குட் கேரக்டர்ஸ் இருந்தது. அவன் சொல்றான், குணசாலியான ஒரு பெண் அப்படி சொல்றான். உன் முந்தின குணத்தை பார்க்கல உன் பிந்தின குணம் ரொம்ப சிறந்ததா இருந்தது. என் ஊரார் எல்லாரிலையும் நீ யாரு, ஒரு குணசாலி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ பண்றான். பைபிள்ல பாருங்களேன், ஒரு பெண்ணை தெரிந்து கொள்றதை குறித்து வேதவசனம் பேசுது. ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்றதை குறித்து வேதவசனம் பேசுது. அப்படி தெரிந்து கொள்ளும் போது கூட வேதவசனம் பணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் அப்படி வரல பாருங்களேன். எப்படி வந்திருக்கு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார். பணசாலியான ஸ்திரீனே போடல, எப்படி வருது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், எது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 1 பேதுருலேருந்து ஒரு காரியத்தை காமிச்சிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதில் நீங்கள் பாருங்கள், எப்படி இந்த பணக்காரங்க கிட்ட பணம் முக்கியம் இல்லைன்னு பேசிட்டாங்களோ, அதான் சொல்ல வந்ததை சொல்லாமல் வேற எதையா சொல்லிட்டு போயிடுறது. தீமோத்தேயுல பவுல் எழுதினுடைய நோக்கம் பணக்காரங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எழுதலை. பணக்காரங்க கொஞ்சம் தாராளமாகவும் இருங்க, நல்ல குணம் உள்ளவங்களாகவும் இருங்க, கடவுளை நம்புகிற ஆளாக இருங்க. அப்போ உங்கள் செல்வத்துக்கு என்ன இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. வெறும் பணம் மட்டும் வச்சுருக்கிறதுனாலயே எல்லாங்கிறது கிடையாது. நீங்கள் குணத்துலேயும் தாராளமாக இருங்கன்னு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. இங்கே பேதுரு மூலமாக ஆண்டவர் சில காரியத்தை என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு வராரு. அங்கே பணம் தேவையில்லைன்னு சொல்லலை, குணம் முக்கியம்னு சொன்னார். ஆனால் எப்படி பேசிட்டாங்க, பணமே தேவையில்லைன்னு பேசி வச்சுட்டாங்க. எம்பசைஸ் எதை பண்ணணுமோ அதை என்ன பண்ணாங்க, பண்ணாமலே விட்டாங்க. அது மாதிரி இந்த 3ஆம் அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எந்த அலங்கரிப்பும் உனக்கு தேவையில்லை. பெண்கள் எல்லாம் திட்டுறதுக்கு இதான் எடுப்பாங்க. இதான் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே பாருங்க,
மயிரை பின்னி, என்ன சடையை போடுறியா நீ, விதவிதமா முடிய பின்னிட்டு இருக்கிற சகோதரியே, கடவுள் உன்னை பின்னி போடுவார் பின்னி அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க காலத்துல, இப்ப இதுல நீங்க பாருங்களேன், அவங்க காலத்துல பின்னி போடுறது தான் ஸ்டைலு, இப்ப பின்னாம போடுறது தான் ஸ்டைலு. லூசரா என்ன சொல்றாங்க இப்ப? இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப பின்னாம போடுறதே ஸ்டைலா போயிடுச்சு. நீ பின்னி கொண்டு இருக்கிறாய் அப்படிலாம் பேச முடியாது பாருங்க. எல்லாருமே பின்னாமலாம் போட்டு வராங்க முக்காவாசி பேர். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய மாடல். அப்படின்லாம் என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. அப்ப கவனிங்க, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அலங்காரமே தேவையில்லை, உனக்கு எதுவுமே தேவையில்லை, நகை தேவையில்லை, உனக்கு வந்து நல்ல புடவை தேவையில்லை, நீ வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த பெந்தைகோஸ்தே சர்ச்சுகளை போய் உட்காந்து ரொம்ப நாள் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா தலையில் எண்ணெயும் மூஞ்சிலும் வெடிஞ்சு அபிஷேக தைலம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, எண்ணெய் வெடிஞ்ச மூஞ்சா மாறி அலங்கோலமாக ஆகி நகையை கலட்டி, அதாவது நான் தான் சொல்லுவேன், முதல்ல இந்துவாக இருந்தபோது கூட கொஞ்சம் மங்களகரமாக இருந்தாங்க. இவங்க கூட்டிகிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து அம்புட்டு மங்களகரமும் இப்போ என்ன ஆயிடுச்சு, மங்கள மூஞ்சா மாற்றி அந்த ஆள் கடுப்பாகி, நான் இருக்கும்போதே இந்த அம்மா வெள்ளைப்புடை உடுத்திட்டு அலையுத, நான் உயிரோடத்தானே இருக்கேன் அப்படின்னு போட்டு வாங்குன்னு வாங்கி, சொந்தக்காரன் ஃபங்க்ஷனில் ஒன்றத்துலேயும் போய் கலந்துக்க முடியாமல் ஊரே ஒதுக்கி வச்சு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க பாருங்கள் நிறைய பேர். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வசனங்களை தான் எடுத்து என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே பாருங்களேன். நான் ஒன்றும் உங்களுக்கு கிரீக்கு ஹீப்ருலாம் சொல்லணும் இல்லை, கொஞ்சம் கவனித்து படித்து பாருங்கள். அது இந்த வசனம் அப்படியே சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்கிறத பாருங்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அதுதான் அலங்காரம் நினச்சி அதை மட்டுமே நீ பண்ணிட்டு இருக்காத. அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. வெளியில மட்டும் பாத்திரத்தை கழுவிட்டு உள்ள கழுவாமலே இருந்தா அப்படி இருக்கும். நீங்க போறீங்க ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு, மேலே ஏறி உங்களுக்காக ஒரு வெள்ளி டம்ளரோ ஏதோ எடுக்கிறாங்க, எடுத்துட்டு மேலே கழுவிட்டு உள்ள கழுவவே இல்லை, எப்படி இருக்கும் உங்களுக்கு? பால் குடிப்பீங்களா? அந்த பழக்கமே எனக்கு இல்லைன்றீங்க. ஏன்னா என்ன பண்ணல, உள்ள கழுவல, நீ பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக குடிக்க மாட்டீங்க. அப்போ அதை தான் இங்கே பேச வர்றாரு. நீ வந்து நல்ல வெளியில் எல்லாம் மேக்கப் போடுற, எல்லாம் செய்கிற, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் நினச்சிக்காத. அது ஒரு பெரிய அட்ராக்ஷனே கிடையாது. அதை விட பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்ல வர்றார். இப்போ பைபிளில் வந்து வசனமே நமக்கு ஆகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாப்பாடு சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க, வசனமே நமக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை படிச்சுட்டு பாருங்க, நாளிலேருந்து யாரும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஏன்னா வார்த்தையினால் பிழைப்பான் போட்டிருக்குது. வாங்க எல்லாரும் கடையில் மூடுங்க, இனிமேல் அரிசி பருப்பு யாரும் வாங்கக்கூடாது. அப்படி பேசினா எப்படி இருக்கும்? அப்படி சொல்ல வரல. இப்படி தான், அதான் வசனத்தை இப்படி தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது சொல்ல வர்றது என்ன, இப்போ பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் அப்படி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, பொண்ணு வெள்ளிலாம் இருக்கு, அதெல்லாம் விட எது ரொம்ப பெருசு? கடவுளுடைய வார்த்தை ரொம்ப பெருசு. அப்படிதான் அது ஒரு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறத தவிர இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படி சொல்லலை. அப்படி சொல்ல வராததான் நமக்கு சொன்னதுனால தான் அம்புட்டு பிரச்சனை வந்துருச்சு பாருங்களேன். அப்போ இங்கேயும் என்ன பேசுறதுன்னா, நீ போடுற மேக்கப்பு இது எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, 4வது வசனம் பாருங்க, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற. மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டு பட்டாலோ இல்லை சூரிய வெளிப்பட்டாலோ பூசினது என்ன ஆயிரும், அழிஞ்சிரும், கலைஞ்சிரும். ஆமாம், சிலர்லாம் இந்த கொரோனா டைமில் வெளியிலேயே வரல, ஏன்னா எல்லா பியூட்டி பார்லரும் மூடிட்டாங்க. பார்த்தாடி நான் எங்கேயாவது போய் கொரோனாவில் சாவறவனை விட நம்மளை பார்த்து நிறைய பேர் இதாகிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க நிறைய பேர். பல பேருடைய சுய ரூபம் இந்த 6 மாசத்துல வெளியே வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போகிற அலங்கரிப்பு. இப்படி சொல்றதுனால உங்களுக்கு வந்து அலங்காரமே தேவையில்லை அப்படி இந்த வசனம் சொல்லலை. அப்படி இந்த வசனம் சொல்லவே இல்லை. ஏன்னா கடவுள் அழக படைத்தவர். அழக படைச்சதே யாரு? தேவன் தான் படைச்சார். ஏமேன். நீ பாட்டே அழகானவர் அருமையானவர் தான் பாடிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஃபுல்லா.
பைபிளில் போட்டிருக்குது, தேவன் வந்து ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்குனாராம், ஏதேன்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் அவர் உண்டு பண்ணதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அதை பற்றி பைபிள் சொல்லுது, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களை தேவன் உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, பார்வைக்கு அழகு, அப்புறம் புசிப்புக்கு நலம். அதாவது புசிப்புக்கு நலம்னா இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று டேஸ்டாகவும் இருக்கணும், இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி. அப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அட்ராக்டிவாக இருக்கணும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அட்ராக்டிவாக இருக்கணும். பார்க்கறதுக்கு கவரக்கூடியதாக அது இருக்கணும். அப்படிதான் கடவுள் என்ன பண்ணார்? அந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களை, பழங்களை அவர் உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். சொல்லுங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். அப்போ கடவுள் வந்து ஒரு அழகை அவர் படைச்சாருன்னு வேதவசனம் என்ன பண்ணுது, பேசுது. பூமி வந்து அலங்கோலமாக இருக்கு, ஆனால் கடவுள் என்ன பண்றாரு? அதை அலங்காரமாக உண்டாக்குனார், அழகா அதை படைத்தார். இப்போ பாருங்களேன், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், ஆனால் மனுஷனும் எதை பார்க்குறான்? முகத்தை தான் பார்க்குறான். அதனால தான் கொஞ்சம் பவுடர்கள்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக தன்னை நல்லா வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா வச்சுக்கிறத விட கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா வச்சுக்கணும். ஏன்னா முக்காவாசி பிரச்சனை எங்கே தான் வருது? அங்கே தான் வருது. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நைட்டிலேயே தெரியுது. மார்க்கெட்டு டீயும் அதுதான், மார்க்கெட்டுக்கு அப்படியே போயிடுறது கிளம்பி. என் நேரமும் பார்த்தா அதிலே இருக்கிறது. அவன் அந்த ஆள் காலைல ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ்லாம் விதவிதமாக உடுத்திட்டு வராங்க. இந்த அம்மா வீட்டில் உடுத்தவே மாட்டுக்கு. இல்லைங்க, அம்புட்டு பஞ்சாயத்து நான் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். என்னங்க பிரச்சனை? வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கலங்க. என் நேரமும் நைட்டு அப்படிங்காரு. ஆமாம், நீங்கள் இது வந்து பெண்களுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்குது, ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம் தோற்றம். இப்போ அந்த இதெல்லாம் இந்த ஃபேமிலிங்கிற சப்ஜெக்டில் இதெல்லாம் வருது பாருங்க. ஏன்னா ஒரு ஆண் படைக்கப்பட்டதுக்கும் ஒரு பெண் படைக்கப்பட்டதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆணுடைய மூளை பெண்ணுடைய மூளையும் ரொம்ப டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு பெண் வந்து பார்வையினால் ஈர்க்கப்படுறதில்லை, ஒரு பெண் கேட்பதின் மூலமாக தான் ஈர்க்கப்படுகிறாள் அதிகபட்சமாக. ஏன்னா காதிலிருந்து மூளைக்கு போகிற நரம்பு பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுது, அப்படி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருந்து மூளைக்கு போகிறது ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் உண்டாயிருக்குது. அதனால் ஆண் வந்து பார்க்கறதுனால அவன் என்ன பண்ணப்படுறான், ஈர்க்கப்படுகிறான். அவனுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கணும், அதான் அவனுடைய ஈர்ப்பு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பார்த்தா நல்லா இருக்கணும் தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நல்ல நல்ல காரியங்களை காதால் கேட்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கருப்பான பையன் அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான். உங்களுக்கே என்னடா இது இந்த அதிசயம் எப்படி நடந்தது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவன் கலர்லாம் முக்கியம் இருக்காது, அவன் அப்படியே கவிதையில் அள்ளி விட்டுருப்பான் 4 வார்த்தை அப்படியே ஆகிடும். ஏன் உங்களுக்கு இப்போ புரியல பாருங்க, இப்போ புரியும் உங்களுக்கு. இது எப்படின்னா வேர்ட்ஸ் தான் முக்கியம். யாருக்கு? உமனுக்கு ரொம்ப முக்கியம். நல்ல நல்ல காதில் நல்ல அன்பான வார்த்தைகள் என்ன பண்ணணும், தொனிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் பார்வைக்கு அழகாக இருக்கிறது ஒரு ஆணுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்திரீ ஒரு சகோதரிகள் தங்களை என்ன பண்ணணும், நல்லா வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயங்காலம் வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போனா சீக்கிரமாக வருவார். சிலர்லாம் வரவே மாட்டுக்காங்க, ஓவர் டைம் கேட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. என்னத்தை போய் பார்க்க, பெசாடி ஓவர் டைம் பார்த்துட்டு நடு ராத்திரியில் போவோம் அப்படின்னு வராரு. ஏன்னா சுவாரஸ்யமே இல்லை. இப்போ நான் சொல்கிறது வேடிக்கை மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் ரொம்ப சீரியஸான திங்ஸ், ரொம்ப சீரியஸான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் தோற்றங்கள் அவசியமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லலை. பைபிள் வந்து ஒரு ஞானத்தின் பெட்டகம், அது வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லும். பார்வைக்கு அழகு, எல்லாம் சொல்லுங்கள், பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலம். ஆமென். ஸோ வந்து தோற்றம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆள் பாதி ஆடை பாதிலாம் ஒரு பழமொழிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்குறாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டு, உங்கள் பெரிய படிப்பு திறமை இதெல்லாம் ஒரு பக்கம், அது வந்து திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் முதல்ல உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே சொல்லிடுவான், இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு.
நீட்டாக போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு ஏன் சொல்கிறாங்க? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ தோற்றங்கள் முக்கியம் இல்லைன்னு வேதவசனம் சொல்லவே இல்லை. தோற்றங்கள் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ பார்வோனை சந்திக்கிறதுக்காக யோசேப்பு போகிறான். ராஜா வந்து கூப்பிட்டு விட்டுறாரு. கூப்பிட்டு விட்டோன்னு என்ன பண்ணுறாங்க? முதல்ல போய் சேவிங் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா யாரை மீட் பண்ண போகிறேன்? கிங்கை மீட் பண்ண போகிறேன். முதல்ல சலூன் போய் நல்ல சேவெல்லாம் பண்ணி வேறு ட்ரெஸ்ஸு போட்டு பண்ண பண்ணுறான், பார்க்க போகிறான். அப்போ அதெல்லாம் இருக்குது பாருங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது அவசியம் அப்படின்னு பைபிள்லேருந்து ஒரு புத்தகம் பண்ணிடலாம், அவ்வளோ இருக்குது, எடுத்து காட்டலாம். இப்போ ரூத்தே என்ன பண்ணுறா? போவாசை பார்க்குறதுக்கு 3ஆம் அதிகாரம் வாசித்தீங்களா? வாசித்து காட்டுனா என்ன பண்ணுறா? நல்லா குளிச்சு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி நீட்டாக போகிறான். யாரை பார்க்குறதுக்கு? போவாசை பார்க்குறதுக்கு. ஆமாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ தோற்றங்கள் மிக மிக அவசியம். அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஒரு பெண்ணை வந்து சொல்லப்போனால் பெண்ணுக்கு இயல்பாகவே என்ன இருக்குது? தன்னை அலங்கரித்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் நேச்சர்லேயே அது இருக்குது. சில சொல்லுவாங்க, நான் ஏசப்பா பிள்ளையமானதுனால எனக்கு இந்த அழகே பிடிக்கல. இது வந்து டூப்பு. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு அதில் வெறுப்பு வந்து விட்டது. அது ஒன்றும் இல்லை, பாஸ்டர் திரும்ப திரும்ப சொல்லி உங்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. அது ஆண்டவர் இயல்பாக உங்களுக்கு வச்ச தன்மையே கிடையாது. இயல்பான தன்மை என்ன? நல்ல ஆபரணங்கள் போடுவது, நல்ல உடைகள் உடுத்துவது, இது ஒரு பெண்ணுக்குள்ளே தேவன் வச்ச இயல்பான தன்மைகள். அதில் எந்த தவறுமே கிடையாது. சொல்ல வர்றத செய்தியை விட்டுட்டு வேற ஏதாவது பிடிச்சிக்க கூடாது. சொல்ல வர்ற செய்தி என்ன? 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. என்ன அது? இது இந்த பவுடர் இதெல்லாம் போடுமா, ஆனால் அது அழிஞ்சிடும். ஆனால் உன் குணம் அதை விட ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அது அழியாத அலங்கரிப்பு. ஆமென். அலங்கரிப்பு தேவையில்லை என்பதற்கு பேதுரு எழுதலை. அழியாத அலங்கரிப்பு ஒன்று இருக்கிறது, அதை அணிந்துகொள் என்று சொல்வதுக்கு தான் இந்த போதனையே. அப்போ கவனிங்க, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பாருங்க, குணங்கள் மனிதனுடைய பார்வையில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளின் பார்வையில் அதுக்கு மதிப்பு இருக்கு. ஆமென். தாவீதுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர்ஸை யாரும் வந்து அறியலை, ஆனால் தேவன் சாமுவேலை அனுப்புறாரு. சாமுவேல் வந்து நெட்டையா இருக்கிறவன் மேல தைலத்தை ஊத்த போறான், வேற யார் மேல இல்லாம தைலத்தை ஊத்த பார்க்கறான். ஆனா கடவுள் சொன்னார், இவங்கெல்லாம் கிடையாது, நீ பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஒருத்தன் வர்றான் பாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். கடவுள் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, இவன் இருதயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். ஆமென். அந்த தாவீதை தான் என்ன பண்றாங்க? அபிஷேகம் பண்றாங்க. அதனால குணங்கள் மறைந்திருக்கிறது என்பதினால் அது முக்கியமில்லை என்ற அர்த்தம் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். சரி, இப்ப பாருங்க, தேவனுடைய பார்வையில மட்டும் அது விலையேறப்பட்டது நீங்க நான் சொல்றதுனால மனிதர்களுக்கு நடுவில் அது தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இதுல வர்ற போதனை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாந்தம், அமைதல், கீழ்ப்படிதல், இது எல்லாமே ஒரு பெண்ணை ரொம்ப அலங்காரமா வச்சிருக்கிற குணநலங்களா இருக்கிறது. ஆமென். அடுத்தது பாருங்க, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது. இதுதான் அலங்காரம் இருக்கு. இப்ப கவனிங்க, இதனுடைய 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்தபடி மனைவிகளே அப்படி ஆரம்பிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், அதாவது நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனால் உங்கள் கணவர் இன்னும் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அல்லது உங்கள் உறவுகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை, உங்கள் சொந்தங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ என்ன பண்ணுறது? வேதவசனம் சொல்லுது பாருங்க. அதுவும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவியானவளுக்கு முக்கியமாக என்ன சொல்லுது பாருங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனைகள் இன்றி மனைவிகளின் நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
டீச்சிங்கே தேவையில்லம்மா, உன் கேரக்டரே உன் வீட்டுக்காரனை மாத்திடும் இருக்குது. ஆமென். எப்படி இருக்கு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆண்களுக்கு பெண்கள் போதிப்பது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதைத்தான் பெண்கள் தொடர்ந்து செய்வார்கள். இது தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு டீச் பண்ணணும் வைங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடும். ஆனா நீங்க சஜஷன் சொல்லலாம், இதை இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று இல்லை இவர் ஆனார் அப்படின்ட்டீங்கன்னா அவர் பரவாயில்லையே, நம்மளையும் ரொம்ப பெருசாக அவர் நினைக்கிற ஒரு ஆளே இருக்குது போல சொல்லிட்டு அடிக்கடி என்ன சொல்லிடணும், நான் சொல்லுதேன் ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லைன்னீங்கன்னா நீங்கள் சொன்னதே செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா வேணுக்குன்னே செய்ய மாட்டாங்க. நீ சொல்லி நான் செய்யணுமே, செய்ய மாட்டேன் போ அப்படின்றாங்க. ஏன்னா அதான் அப்படி தான் இருக்கிறாங்க டிசைனில். அதனால் பார்த்தீங்கன்னா போதனைகள் இன்றி சில நேரத்தில் இவங்க ரசிக்கப்பட்ட புதுசில் உடனே நீ நம்ம கும்பிடுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க, ஏசு தான் கடவுள்லாம், நான் நீ சொல்லி நான் அவரை ஏற்றுக்க முடியாது அப்படின்றாரு. சிலர் போயிட்டு என்ன நீங்கள் எங்கள் பாஸ்டர் பிரசங்கத்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா திருந்திடுவீங்க, அவர் அந்த பாஸ்டர் யாருன்னு தேடிட்டு இருப்பார். என்னை பற்றி கூட என் வீட்டுக்காரி இவ்வளோ பெருமையாக பேசுனதில்லை, அந்த பாஸ்டர் யார் அப்படின்றார். இல்லாத பஞ்சாயத்தை இவங்களே கிரியேட் பண்ணி விட்டுருது பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியல எப்படி இதை நீங்க நல்ல இதில் தான் சொல்றீங்க, ஆனா அது அப்படி எடுபடாது. இதை மட்டும் ஒரு முறை கேட்டு பாருங்க, நீங்க திருந்திருவீங்க. திருந்த மாட்டாங்க. பைபிளில் போட்டிருக்குது, போதனைகள் இன்றி உங்கள் கற்புள்ள நடவடிக்கை. என்னமோ தெரியலையம்மா, உனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகுதா என்ன அப்படின்னு அந்த சேஞ்சே அவங்க வாழ்க்கையை தொடுன்னு வேதவசனம் பேசுதுங்க. ஆமென். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிறத சில விஷயத்தை ஞானமாக சொல்லலாம். அதனால் பைபிளில் போட்டுக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை என்ன பண்ணுறா, இடிச்சிடுறா. ஒரு வீட்டை ஒரு பெண்ணால் கட்ட முடியும்னு வேதவசனம் சொல்லுதுங்க. ஆமென். ஆமாம், பெண்ணா சும்மா கிடையாது பாருங்க, ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல். வீட்டை என்ன பண்ண முடியும், கட்ட முடியும். என்ன பண்ணலாம், நீ இப்போ ஒரு நல்ல ஒரு போதனை கேட்குறீங்க, இல்லை இயேசுவெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீங்க, ரட்சிப்பின் வழியில் நடக்கிறீங்க, நீங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்கும் கேள, அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் பேசுகிறாரு, நல்லா இருந்த மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கள் கேட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லி பாருங்க, நம்மளை மதித்து சொல்கிறாள்னு வந்துடுவார். ஏன்னா நம்ம கேட்டுட்டு சொன்னாதான் இவ ஏற்றுக்கிறாங்கிறால அது என்னதுன்னு கேட்க வருவார். இது ஆண்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் மரியாதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, வெளியில் போய் குப்பள்ளிட்டு வீட்டில் கலெக்டருக்கு பிஏ நான் தான் அப்படின்றவாரு. ஆண்களுடைய தேவை ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லைங்க, கிவ் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை தேவை. உட்காருங்க சார், எந்திரிக்க சாருன்ட்டிங்கன்னா சார் அப்புறம் விழிப்பாயிருவார். ஒன்றும் இப்போ சில பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவே பண்ணுறதில்ல. அப்படிங்கும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிறது எந்த பொட்டென்ஷியலும் வெளியில் வரமாட்டுக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா, உங்கள் நடக்கையை அவர்கள் பார்த்து, எல்லாம் சொல்லுங்கள் நடக்கையை பார்த்து, அதுதான் பேசிகிட்டு இருக்கிறோம். கேரக்டர், எல்லாம் சொல்லுங்கள் கேரக்டர். நீங்கள் நான் சொல்லும் போது இப்போ பெண்களுக்கு தான் ஏதோ பிரசவம் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுடைய தொழில், உங்களை நம்பி 4 பேர் தொழில் எப்படி தர்றாங்கன்னா, உங்கள் திறமையை பார்த்து மட்டும் இல்லை, உங்கள் நடத்தையை பார்த்து தான் அவங்க தர ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்கள் திறமையான ஆள், ஆனால் கேரக்டர் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியில்லைன்னு வைங்களேன், உங்களை நம்பி நிறைய பெரிய தொழில்கள் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது, தரமாட்டாங்க. அதனால தான் திறமைசாலிகள் கூட ஏன் தோற்று போகிறார்கள் அப்படின்னு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திறமை இருக்கும் ஆனால் கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா அதுவும் கவனிக்கப்படுது. மனுஷன் அதையும் என்ன பண்ணுறான், சேர்த்து தான் கவனிக்கிறான். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை இல்லாதவர்கள் சிலதை பெறலாம், ஆனால் உண்மை உள்ளவர்கள் எல்லாவற்றையும் பெறுவார்கள். புரியுதா உங்களுக்கு? உண்மையே இல்லைங்க, அவங்க என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உண்மை உள்ளவன் பெறுவான். ஆமென்.
பைபிள்ல குணநலங்களுக்கு வேல்யூ சொல்லியிருக்குது. குணநலங்கள் அற்பமானதுன்னு பைபிள் சொல்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நம்ம சாந்த குணம்னா நினச்சிக்கிறோன்னா அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நீங்கள் சிலதை சகித்து கொண்டு இருக்கிறீர்கள், சில இடத்தில் அமைதியாக இருக்கிறீர்கள். அதனால் அது வேல்யூவே இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் தான் பொசஸ் பண்ணுவீங்க, நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஏன்னா சாந்த குணம் சுதந்திரிக்கிற குணமாக இருக்குது. அப்போ பைபிளை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தா குணநலங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லலை. குணநலங்களை கடவுள் ரொம்ப வேல்யூ பண்ணுறாரு. அப்படிப்பட்ட குணநலங்கள் உள்ள மனிதர்களுக்கு விசேஷ தயவை கடவுள் பாராட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்த பலன்களை அடையும்படி தேவன் செய்கிறார். ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல முதல்ல தீமோத்தேயுவில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஒரு செல்வந்தன் பணத்தில் மட்டும் செல்வந்தனா இல்லாமல் எதுலேயும் செல்வந்தனா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, குணத்திலையும். ஒரு பெண் தோற்றத்தில் மட்டும் அலங்காரமாக இல்லாமல் எதுலேயும் அலங்காரமாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, குணநலங்கள். ஆமென். அந்த குணநலம் தான் ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. ஆமென். அவள் வாழ்க்கையில் ஒரு 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 பெரிய ஐஸ்வர்யவானுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு அவள் மனைவியாகிற ஒரு வாய்ப்பை அவளுக்கு அதை கவர்வதற்கு அவளிடத்தில் பணம் இல்லை, ஆனால் குணம் இருந்தது. ஆமென். அப்போ பணம் செய்யாததை கூட குணம் செய்திருக்கிறது. ஆமென். அவன் பெரிய பணக்காரிங்கிறதுனால போவாஸ் திருமணம் பண்ணிக்கல. அவளுடைய குணங்கள் அவனை என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. இந்த முதிர்ந்த பெண்ணை, இந்த வயசான மாமியை நீ விட்டுருக்கலாம், ஆனால் உடலை அவளை என்ன பண்ணுற? பராமரிக்கிற. உங்கள் குணங்கள் கவனிக்கவே படலைன்னு நினைக்காதீங்க. சிலர் அதை கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் நீ குணசாலி என்று ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஒரு பெண் இந்த பாருங்க, இந்த கொலாயடி, தண்ணி பிடிக்கிற இடம், இங்கெல்லாம் போயிட்டாலே அவங்களுடைய உண்மையான கேரக்டர்லாம் தெரியும். அப்போ கேரக்டர்ஸ் வேல்யூ இல்லை அப்படின்னு இன்னைக்கு எங்கேயோ மனசுக்குள்ளே எங்கேயோ யாரோ போட்டு வச்சுட்டாங்க பாருங்க. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியமாக இருக்குது. கிருபையை பற்றி நாம் பேசுகிறோம். அப்படி பேசும்போது இந்த குணநலங்கள்லாம் முக்கியம் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு பேர் கிருபை கிடையாது. கிருபை என்பது என்னன்னா, உங்களுக்குள் இல்லாததை அது விளைவிக்கும். ஆமென். பைபிள் கிருபைங்கிறது என்ன தெரியுமா? கிருபைன்னா என்னன்னா, அதாவது தேவனை சார்ந்து எல்லாவற்றையும் உருவாக்குவது, அதுதான் கிருபை. புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. உங்க மாம்சத்தின் முயற்சினால நீங்க ஒன்றை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் லா. பரிசுத்த ஆவியின் உதவியினால ஒன்றை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் கிருபை. உங்க மாம்சத்தின் முயற்சினால கேரக்டரை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் லா. பட் பரிசுத்த ஆவியின் உதவியினால, தேவனுடைய ஒத்துழைப்பினால உங்களுக்குள்ள சில நல்ல குணங்கள் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் தான் கிரேஸ். ஆமென். ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட், கிரேஸ் இஸ் நத்திங் பட் இஸ் டிபெண்டிங் காட். அது வேற ஒண்ணுமே இல்லை, அது தேவனை சார்ந்துக்கிறது. கிருபைன்னா நீங்க வேற என்னமோ நினைச்சுக்க கூடாது. கிருபைன்னா தேவனை சார்ந்துக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது என்ன? அது மாம்சத்தை, சுயத்தை சார்ந்து கொள்வது. நான் பண்ண போறேன், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா நான் பண்ண முடியாது, எனக்கு வராது. ஆனா ஆவியானவரால் எல்லாம் எனக்கு ஆகும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஆவியானவரால் எல்லாம் சாத்தியம். அதுக்கு பேர் தான் கிருபையா இருக்கு. ஆமென். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணம்னா பரிசுத்தமா வாழ முயற்சிக்கிறது, கிருபைனா பரிசுத்தமா வாழவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நோ 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 நோ, தட்ஸ் நாட் கிரேஸ். அதனால தான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன ஒரு லிஸ்டே கொடுக்குறார். ஆனால் ஆவியின் கனியோ அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் கனியோ. என்னதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இது எல்லாமே 9 எது இருக்கு? ஆவியின் கனி. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் கனி. மாம்ச பாருங்க, இதுதான் கலாத்தியர்ல பார்க்குறோம் பாருங்க. கலாத்தியர் கேட்டிங்களா? சூப்பர். 5 கலாத்தியர் 5 பாருங்க. கலாத்தியர் 5 கேட்டிங்களா?
19 பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதாவது உங்க ஃப்ளஷ்ல இருந்து என்னெல்லாம் வெளியில வரும், நீங்க உங்க மாம்சத்தின் செயல்கள் அதிலிருந்து வரக்கூடியது இதுதான் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. படிச்சிங்கனாலே ஒரு மாதிரி ஆயிரும், அந்த மாதிரி இருக்கு எல்லா லிஸ்ட்டும். ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது, கடவுளின் ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும் போது இப்போ உங்களுக்குள்ள இருந்து என்ன வெளியே வரும், அதை தான் இங்கே 22 படிக்கிறோம். ஆவியின் கனியோ, எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, எல்லாம் சொல்லுங்க நற்குணம். ஆமென். நற்குணம், எல்லாம் சொல்லுங்க நற்குணம். இதுதான் நம்ம என்ன பண்றோம், குட் நேச்சர்னு சொல்றோம். எல்லாம் சொல்லுங்க குட் நேச்சர். ஆமென். எப்படி வருது நற்குணத்துக்கு? ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், த ரிசல்ட் ஆஃப் த பிரசன்ஸ் வித்தின் அஸ். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஆம்பிளிஃபை இல்ல. இந்த ஆவியின் கனின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? த ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குது, அந்த பிரசன்னத்தில் விளைவது தான் இந்த பலன்கள். ஆமென். மாம்சத்திலிருந்து வெளியே வர்றதெல்லாம் நல்லா இல்லை, அது மூடி போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அது ஒன்றும் அவ்வளோ நல்ல கேரக்டரே கிடையாது. ஆனால் ஆவியானவருடைய பிரசன்னம் உள்ள இருக்கும் பொழுது அங்கே என்ன வருது? இஸ் லவ். அப்படின்னா என்ன? அன்செல்ஃபிஷ், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், ஜாய், பீஸ், பேஷியன். அப்புறம் என்ன வருது? கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இது எல்லாமே சூப்பர் கேரக்டர்ஸ் தான். ஆனா இது எதுவுமே நம்மால உருவாக்குறது கிடையாது. நம்மால உருவாக்க முடியும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பிரமாணத்தின் சிந்தனை. ஆவியானவரால உருவாக்க முடியும்னு நினைக்கிறது தான் கிருபையின் சிந்தனையாக இருக்கிறது. ஆமென். கரெக்டா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நானே பண்ணிடுவேன் அப்படின்னா கொஞ்ச நாள்ல நீங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம குணமே வேற மாதிரி மாறும். அதெல்லாம் சில நமக்கு என்னடா இதெல்லாம் வெளிப்படுது, தேவையில்லாதெல்லாம் வெளியில வரும், நமக்குள்ள பெரிய கூவம் ஓடுது போலங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே. நீங்களே மூடுவீங்க. ஆனா ஆவியானவருடைய பலம் உள்ள வரும் பொழுது சவாலான நேரத்திலையும் உங்ககிட்ட இருந்து சூப்பரான கேரக்டர்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். ஆமென். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. த பிரசன்ஸ், அந்த வேர்ட் போடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வசனம் போடுங்க. அதுல இப்ப போட்டீங்களா? அதுல எஸ். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், த ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் வித்தின் அஸ். இது எல்லாமே என்னது பாருங்களேன். இப்ப யோசேப்பு ஒரு அற்புதமான தன்மை வெளியில வருதுன்னா பைபிள் சொல்லுது, த லார்ட் வாஸ் வித் ஜோசப். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த பிரசன்னத்திலிருந்து தான் இது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்கிறது. நானே ட்ரை பண்றேன்னா அங்க ஒண்ணுமே வராது. இப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த கேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது இது ஏதோ நீங்க ட்ரை பண்ணியா அப்படி வராது. 4 நாள் போகும், 4ஆவது நாள் மாறிடும். நம்ம அப்புறம் நீங்க வேற மாதிரி ஆயிடுவீங்க. இன்னைக்கு இந்த ஊர் திருந்ததோ அன்னைக்கு நான் திருந்துறேன்னு போயிருவீங்க. ஒன்றும் பெரிய மாற்றங்களுக்கு வரவே வராது. ஆனால் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், எப்பா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நீ கொஞ்சம் அன்பா இருந்து பாருங்க, நீங்களே இருந்து பாருங்களேன், வரவே வராது. கொஞ்ச நேரத்தில் உங்க அன்பு வேற மாதிரி போயிடும். எந்த ஒரு தன்மையையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. பட் கிரைஸ்ட் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, அவர் உங்க வாழ்க்கையில சென்ட்ராலிட்டியா இருக்கும் பொழுது, அவருடைய அன்பை உங்க இருதயத்தில் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியின் பலத்தை நீங்க பெறும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து அற்புதமான குணங்கள் வெளியில வர ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் பேதுருல நாம படிக்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதும் அன்றி. இதுல திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க.
இந்த உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பி நாம எதுல பங்குள்ளவர்களா இருக்கிறதுக்காக திவ்ய ஸ்வாபம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, திவ்ய ஸ்வாபம். இது எத்தனை பேருக்கு இந்த திவ்ய அப்படின்னா என்னங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது திவ்யாவை பத்தி எதுவும் போட்டிருக்கா அப்படின்றாங்க. திவ்ய ஸ்வாபம்னா என்ன? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாத தமிழ் வார்த்தைகள். தட் மீன்ஸ் டிவைன் நேச்சர். என்ன அர்த்தம்னா we are partaker of divine nature. எல்லாம் சொல்லுங்க, தெய்வீக ஸ்வாபத்திற்கு பங்காளிகளாயிருக்கிறேன். எப்படி வருது பாருங்க, became shares of the divine nature. எல்லாம் சொல்லுங்க, divine nature. திவ்ய ஸ்வாபம்னா வேற ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க, divine nature. அப்போ கடவுள் நம்மளை ஒரு பங்காளியா மாத்துறாரா? எப்படி பங்காளியா மாத்துறாருன்னா, ஏன் குணம்லாம் உன் மேல தரேன் அப்படிங்கிறார். ஆமென். ஏன் குணாதிசயத்தை உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறார். we are a partaker of divine nature. அதாவது கடவுள் எனக்கு அதை தராரு இதை தராருன்னு எத்தனையோ காரியங்கள் சொல்றோம். ஆனா ரொம்ப சிறந்த விஷயத்தை இங்க வேதவசனம் பேசு. என்ன பேசுதுன்னா, என் குணங்களே உனக்கு தரேன் அப்படிங்கிற. என் குணத்திற்கு நீ பங்காளியா இருக்கிற. you are a partaker of divine nature. நீ தெய்வீக, என்னுடைய தெய்வீக ஸ்வாபத்துக்கு நான் உன்னை யாரா மாத்துறேன்? பங்காளியாக மாற்றுகிறேன். இன்னையிலிருந்து என் குணம் உனக்குள்ள வெளிப்படும் அப்படிங்கிறார். ஆமென். உன்னை பார்க்கிறவன் என்ன பாப்பாம்பா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறவர்கள் என்னை காண்பார்கள் அப்படி சொல்றார். ஆமென். என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? இந்த மாதிரி நீங்க இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. ஆனா அவர் ஆவியானவரும் அவர் வார்த்தையும் உள்ள போனா அப்படி இருக்க முடியும். இது மாம்சத்தினால சாத்தியமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா அது இருக்காது. ஆனா தேவனுடைய ஸ்வாபங்கள் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய உதவினால இது நமக்கு சாத்தியமான ஒன்றாக அது இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் நான் தொடர்றேன். திறமையினால நீங்க வெற்றியை பெறலாம். ஆனா நல்ல நடத்தைகளும் குணங்களும் இருந்தால் மட்டுமே அதை தக்க வைத்துக் கொள்ள உங்களால் முடியும். இல்லைன்னா அது உங்க சக்சஸ் டெம்பரவரியான ஒன்றாக இருக்கும். உங்களுடைய சக்சஸ் பெர்மனண்டா மாறணும்னா நமக்குள்ள குட் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகணும். ஆமென். ஸோ தேவன் அதை ரொம்ப விசேஷமாக பார்க்குறாரு. இந்த நாளில் இதை பற்றிலாம் யாரும் பேசுகிறதும் இல்லை. இதை பற்றிலாம் எதுவுமே இதெல்லாம் யாரும் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. வேற எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அக்கா என்ன நகை போட்டிருக்காங்க, அவர் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் பெருசாக பேசுகிறாங்க. குணநலங்களை பற்றி ஒன்றும் பெருசாக பேசுறது இல்லை. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவன் தான் ஞானவான். கேரக்டரை தேடி போகிறான் பாருங்க, அவன் தான் ஞானவான். அப்புறம் பார்த்தா அந்த பெண்ணு அற்புதமான காரியங்கள்லாம் செய்கிறா. நீதிமொழிகள் 31 வாசித்து பாருங்க. குணசாலியான பெரிய பற்றி இருக்கும். அடுத்த வாரம் அதை விளக்குறேன் நான் உங்களுக்கு. ஆனால் கவனிங்க, பணம் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது, குணம். ஹல்லேலூயா. அதை விட ரொம்ப சிறந்தது, தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுங்கிறது குட் கேரக்டர்ஸ். ஆமென். அதனால இப்போ நீங்க குணங்கள்லையும் சில நடத்தைகள்லையும் நீங்க குறைவா இருக்கிறதுனால கடவுள் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக இந்த செய்தியை கொடுக்கல. வா, என்ன மாதிரியே உன்னை உருவாக்குறேன் அப்படிங்கிறாரு. வா, என்ன மாதிரியே நான் உன்னை ஆக்குவேன், என் குணத்துல உனக்கு பங்கு இருக்குப்பாங்கிறார். ஆமென். உன்னுடைய இயல்புல, நீ வந்த வளர்ப்புல, நீ வந்த பாரம்பரியத்துல, உன் ரத்தத்துல அந்த தன்மை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்குள்ள நீ மறுபடியும் பிறக்கும் பொழுது எனது தன்மைக்கு நீ பங்காளியாய் மாறுகிறாய், எனது குணாதிசயத்திற்கு நீ பங்காளியாக மாறுகிறாய் அப்படி சொல்றார். ஆமென். இது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் பாருங்க. நாம் எழுந்து நிற்போம். Thank you Jesus. குட் நேச்சர், குணத்தினுடைய வல்லமை பற்றி இன்னைக்கு பேசியிருக்கிறோம். தொடர போறோம். அடுத்த வாரம் வாங்க. எனக்கு கேட்டால் சண்டே வர்றவங்களோட செவ்வாய்க்கிழமை வர்றவங்க ரொம்ப பெரிய பாக்கியவான்கள். ஆமென். உண்மையிலே சொல்றேன் நான். ஏன்னா சண்டே இப்படி எனக்கு டீச் பண்ணுறதுக்கே ஓடாது. சண்டே அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு அப்படியே அனுப்ப தான் தோணும். இப்படி நிதானமாக எடுத்து பேசுகிறதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை பாருங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களெலாம் சொல்கிறேன் நான், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி காரியங்களை ஆழமாக கேட்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆண்டவங்களோடு பேசினாரா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வசனமே அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நல்லதுக்கெல்லாம் எங்கெங்க காலம், இதுக்கெல்லாம்
கடவுள் அதுக்கு மதிப்பை கொண்டு வருவார். ரூத்துக்கிட்ட இருந்த அந்த நல்ல குணநலங்களுக்கு கடவுள் வேல்யூவை கொண்டு வந்தார் பாருங்க. கடவுள் மதிப்பை கொண்டு வந்தார். பைபிளில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கு, நான் எப்போவுமே அதை நினைவு கூறுவேன். அந்த வசனம் என்ன தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக பலன் அருளுவார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய வேல்யூ எந்த மனுஷனுக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களுடைய நல்ல தன்மைகள் யாருக்கும் புரியாமல் இருக்கலாம். கடவுள் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியும், நான் வெளியில் கொண்டு வருவேங்கிறார். ஆமென். சில சொல்ல நல்ல குணங்க, அவள் அருமை யாருக்குமே தெரியல அப்படிம்பாங்க. அவருக்கு தெரியும், அவர் அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணிடுவார், மதிப்பு கூட்டலை அவர் செய்வார். ஆமென். ஏன்னா கடவுளுடைய பார்வையில் அது மதிப்பாக இருக்கு. அதனால் குணநலங்கள்லாம் மோசம் நினைக்காதீங்க. பணம் பந்தியில் குணம் குப்பையில், அது நம்ம டைலாக் கிடையாது. கடவுளுடைய பார்வையில் அது விலையேற பெற்றதாக அது இருக்கிறது. ஆமென். ஸோ தொடர்ந்து இந்த குட் கேரக்டர்ஸ் பற்றி பேசுவோம், குட் நேச்சர்ஸ் பற்றி பேச போகிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். கத்திற்கண்டு நாம் கொடுக்கலாம், கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். இந்த கொடுப்பதும் கூட ஒரு கேரக்டர்ஸ் தான். ஆமென். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ஒன் கைண்ட் ஆஃப் நேச்சர். இது கடவுளுடைய குணம். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பது தேவனுடைய குணம். கொடுப்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கா, கொடுப்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கா, கொடுப்பது நியாயப்பிரமாணமா, கொடுப்பது கிருபையா, இவ்வளோ விளக்கம் கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் அவனுக்கு கொடுக்குறது மாதிரி ஐடியா இல்லை. அந்த ஆளு தான் மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடாங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, நான் கொடுக்குறேங்க. அவனுக்கு என்னமோ தெரில, நீங்கள் கொடுக்காதன்னு சட்டம் போட்டாலும் கொடுப்பான். இது ஏன்னா கொடுக்கறதுங்கிறது டாக்டரின் கிடையாது. நான் சொல்கிறேன், கிவிங் இஸ் நாட் அ டாக்டரின், கிவிங் இஸ் த நேச்சர், கிவிங் இஸ் த கேரக்டர்ஸ். ஆமென். ஸோ காட் இஸ் அ கிவர். தேவன் கொடுப்பவராக இருக்கிறார். அந்த தன்மை பழைய ஏற்பாட்டிலையும் அவர் கொடுப்பவர் தான், புதிய ஏற்பாட்டிலையும் கொடுப்பவர் தான். ஆமென். அப்போ நம்மளும் அந்த ஸ்பாபத்தில் கனெக்ட் ஆகிறோன்னா நமக்குள்ள என்ன வருது? வழக்கமாக எடுக்கணும் பிடுங்கணும், இந்த புத்தி தான் மனுஷனுக்குள்ளே இருக்கும். ஆனால் தெய்வீக ஸ்பாபத்தில் நீங்கள் வாக் பண்ண உங்களுக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும்? ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். என்கிட்ட 10 ரூபா இருக்குது, ஒரு 2 ரூபா நான் யாருக்காவது கொடுக்குறேன். என்கிட்ட 100 ரூபா இருக்குது, ஒரு 10 ரூபா யாருக்காவது கொடுக்குறேன். என்கிட்ட இருக்க ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஏதாவது கொடுக்குறேன். கடவுளுக்கு நான் கொடுக்கணும், கடவுளுடைய நோக்கங்களுக்காக கொடுக்க போகிறேன், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நான் தரப்போகிறேன், ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், சுவிசேஷத்துக்கு கொடுக்கணும். பல விதத்தில் நம்ம கொடுக்குறவங்களாம் மாறிடுவோம். ஏன்னா கடவுள் அவருடைய கேரக்டரை உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் படைத்த எல்லா படைப்புகளுக்குள்ளேயும் தேவனுடைய குணங்கள் இருக்கிறது. அதனால தான் எல்லா படைப்பும் கொடுக்கு. வானம் கொடுக்கு, பூமி கொடுக்கு, கடல் கொடுக்கு, எல்லாமே கொடுக்கு. ஏன்னா அவர் தன்மை அதுக்குள்ள இருக்கு. ஆனா மனுஷன் முட்டிலிருந்து எடுப்பான், ஏன்னா அது விழுந்து போன தன்மை. ஆனா நம்ம மறுபடியும் பிறக்கும் போது இந்த சிருஷ்டிப்புலாம் என்ன கொடுக்கறது, நான் கொடுக்குறேன் பாருன்னு கொடுக்கறதுலே உங்களை பெரிய ஆளாக்குறார் கடவுள். ஆமென். ஸோ உங்களை ஒரு கிவராக மாற்றுறாரு. ஸோ கிவிங் டாக்டரினாவே படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இந்த கேரக்டர்ஸை படிக்கிற நேரம் கிவிங் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் நேச்சர், இட்ஸ் அ காட்ஸ் நேச்சர். ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கிறபடி ஆகும். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் ஆர் ஃபோன்பேயில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைக்கலாம். இந்த பட்டணம் சுவிசேஷத்தினால் ஆசீர்வதிக்கப்பட பெரிய ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த பெரிய முயற்சியில் நீங்களும் உங்கள் விதைகளை விதைக்கலாம். இங்கு நடக்கும் ஒவ்வொரு அறுவடையில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நடக்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கு பின்னாடியும் உங்களுடைய கரமும் இருக்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.